கர்த்தர் நல்லவர். ஆமென். நமக்காக பலியான கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். சிலுவை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு கர்த்தர் டெஃபினட்டாக கட்டாயமாய் நமக்கென்று ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அவர் பூரண அழகுள்ளவர். அவர் அழகில் 10,000ங்களில் அவர் சிறந்த தேவன். நாம் அழகானவர் அருமையானவர் என்ற பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்தன் நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்தன் நேசர், என்னுடையவர் என் ஆத்ம நேசரே, என்னுடையவர் என் ஆத்ம நேசரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கன்மாலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றித் தேற்றிக் காத்திடும் தாயுமானவர். கன்மாலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆற்றித் தேற்றிக் காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் நேச கர்த்தரே, என்னுடையவர் என் நேச கர்த்தரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர், அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு இரட்சகர், என்னுடையவர் என் அன்பு இரட்சகர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர்,
பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே? நீதிமான் ரட்சிக்கப்படுவதே அரிதான காரியமாக இருக்கிற இந்த நாட்களில் 143 கோடி ஜனங்கள் இருக்கிற மத்தியில் ஒன்றுக்கும் உதவாத நம்மளை என்ன செஞ்சுருக்கிறார்? ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார் தானே? அதை என்னைக்காவது நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கீங்களா? நம்மள்கிட்ட என்ன இருக்குன்னு ஆண்டவர் நம்மளை ரட்சித்திருக்கிறாரு. சொல்லுங்கள் பார்ப்போம். இல்லை இவள்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இல்லை நம்ம ரொம்ப அழகாக இருக்கா, இல்லை இவன் என்னுடைய காரியங்களாக இவன் எனக்கு செய்வா, அதுக்காகவே நம்மளை ரட்சித்தாரு. சொல்லுங்கள். இலவசமாக நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இலவசம்னா எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ஆமென். ஆனால் இந்த இலவசம் ரொம்ப பெரிய இலவசம். ஏதாவது காசு கொடுத்து நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த ரட்சிப்பை நம்ம வாங்கலை. நம்மளை தேடி வந்து எதுக்காக இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறார் தெரியுமா? எதுக்காக கொடுத்துருக்காரு? நான் பேசுங்க. ஹல்லேலூயா. எதுக்காக இந்த ரட்சிப்பை நமக்கு கொடுத்துருக்கிறாரு? நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள. உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கா இல்லையா? எனக்கே சந்தேகமாக இருக்குது. சபையில் தானே பேசுகிறேன். ஆமென். நம்மளுக்கு எதுக்குங்க ரட்சித்தாரு? உதவி செய்கிறது, மற்றவங்களுக்கு செய்கிறது, போகிறது வர்றது, சுவிசேஷம் சொல்கிறது எல்லாம் நம்மளுடைய கடமை தான். ஆனால் நம்மளை எங்கே கொண்டு போகணும்? நம்ம இப்போ சின்ன வீட்டில் குடிசை வீட்டில் இருக்கணும்னா அடுத்தது எங்கே போகணுன்னு ஆசைப்படுவோம்? பெரிய வீடு. ஆண்டவர் கொண்டு போகிறது நித்திய வீடு. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம்தான். பவுல் சொல்கிறான், கொஞ்ச காலம்தான் இந்த பூமியில் நீ கஷ்டப்பட போகிற. யாரையாவது நீங்கள் கூட்டிகிட்டு போக போகிறீங்களா? மரித்தோன்னே இன்னும் நம்ம மரித்தோன்னே யாராவது நம்ம கூட வந்துடுவாங்களா? வரமாட்டாங்க. நம்ம மட்டும்தான் தனியாக போய் இயேசுக்கிட்ட நிற்கணுங்க. அங்கே போய் நீங்கள் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கங்க எனக்காக, நான் இயேசுக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கன்னு கணவர்கிட்ட சொல்ல முடியுமா? இல்லை மனைவி சொல்ல முடியுமா? இல்லை பிள்ளை என் பையன் ஊழியம் செய்கிறாங்க ஏசப்பா, அதனால தான் ஏசப்பா நான் சரியாகவே ஜெபிக்கிறதில்ல, அவன் எல்லாம் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட போய் நிற்க முடியுமா? சாமுவை ரட்சித்தது வேற, உன்னை ரட்சித்தது வேற. ஹல்லேலூயா. உங்களை ரட்சித்தது வேற, ரேவதியை ரட்சித்தது வேற, தாமஸ் பிரதரை ரட்சித்ததுக்கு வேற. 2 பேருக்கும் ஒரே மேட்ரு கிடையாது. ஹல்லேலூயா. நம்மளை இலவசமாக ரட்சிப்பை பெற்றிருக்க நம்மள்கிட்ட மாற்றம் இருக்கா? இன்றைக்கி அதான் சாப்டர். ஹல்லேலூயா. ரட்சிப்புக்கு முன்பு எப்படி இருந்தோமோ டில் டேட் அப்படியே தான் நம்ம இருக்கோம். நம்மள்கிட்ட ஏதாவது மாற்றம் இருக்கா? சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ரட்சிக்கப்பட்டதுனால சிஸ்டர் நான் இழந்துட்டேன், கம்மல் போடாதது, ஒயிட் சாரி கட்டுறதெல்லாம் அதெல்லாம் வேறு மேட்ரு, அதெல்லாம் நான் பேசுகிறதுக்கு வரல. ரட்சிக்கப்பட்டதுனால என்கிட்ட ஒரு மாற்றம் வந்திருக்கு சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ரட்சிக்கப்பட்டதுனால தான் சிஸ்டர் நான் இப்படி இருக்கேன். ஒருவேளை ரட்சிக்கப்படலைன்னா நான் வேறு மாதிரி இருப்பேன். தன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் ஆகட்டும், கேரக்டர் ஆகட்டும், பழகிறதாகட்டும், கொடுக்கறதாகட்டும். பேசுகிற தமிழில் தானே பேசுகிறேன். புரியலையா? புரியலையா? நம்மள்கிட்ட மாற்றமே இல்லையே. சிஸ்டர் நான் இப்போ எனக்கு வயசியை முன்னாடியிலேருந்து தெரியும், ரட்சிப்புக்கு முன்னாடி அப்படி இருப்பா, ரொம்ப கோவப்படுவா, ரொம்ப செய்வா, இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்கா அப்படின்லாம் என்னால் சர்டிஃபிகேட் பண்ண முடியலையே. யாருமே என்னால் சர்டிஃபிகேட் பண்ண முடியல. ஆஃப்டர் தட் தன்னுடைய சால்வேஷனுக்கு அப்புறம் இவங்க மாறி இருக்காங்க. முன்னாடிலாம் ரொம்ப என்னட்டு அப்படி இருப்பாங்க, ரொம்ப பெருமைப்படுவாங்க, ரொம்ப அப்படி செய்வாங்க, இப்படி செய்வாங்க. ஆனால் இப்போ அவங்கள்ட்ட அப்படியெல்லாம் இல்லை. கிறிஸ்துக்குள்ளே தன்னை அப்படியே அடக்கி கொண்டு இருக்கிறாங்க, தாழ்மையாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சபையில் யாரையாவது சொல்ல முடியுமா? நம்மள்கிட்ட மாற்றமே இல்லை. மாற்றம் வந்த ஒரு 3 நபரை இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 1லேருந்து வாசிக்கலாம். ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சகேயுனாலே எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? நம்மளும் சகேயு தானே? ஹல்லேலூயா. நம்மளும் எத்தனை தடவை கன்வென்ஷன்லாம் வேடிக்கை பார்த்துட்டு வந்திருக்கிறோம். என்னமோ கூட்டம் போடுறாங்களாமே, பெந்தகோஸ்தக்காரங்க, அல்லேலியா கூட்டக்காரங்க, வாங்கங்க சும்மா போயிட்டு வருவோம். நான்லாம் பலமுறை போயிருக்கேன். போயிட்டு நல்லா சரி இது வேறு எடுத்துகிட்டு இருக்காரு, நம்ம பேச முடியாது. அப்படிலாம் நம்ம விளையாட்டுத்தனமாலாம் நம்ம இருந்த நாட்கள் உண்டு. சகேகிட்ட யாருங்க சொன்னா? சகேகிட்ட போய் ஏசப்பா என்னடா ஆயக்காரனாக இருக்கிற, இவ்வளோ போய் லஞ்சம் வாங்கியிருக்க, வரி வாங்கியிருக்க அப்படின்னு ஏசப்பா சொன்னாரா? எப்படி அவனுக்குள்ளே அந்த மாற்றம் வந்தது? எப்படி வந்திருக்கோம்? நம்ம உடனே திருப்பி நம்ம இன்றைக்கி அநியாயம் ஒரு சில காரியங்கள் பண்ணியிருக்கோம் தானே? பண்ணியிருக்கோமா இல்லையா?
ஆண்டவர் உணர்த்துவார். ஐயா அவன் வீட்டு பொருள் உன் வீட்டில் இருக்குது, கொண்ட கொடு, முதல்ல கொடு. கடந்த நாட்களில் பாஸ்டர்லாம் சொல்லியிருக்காங்க, சாம் சொல்லியிருக்காப்புல, பாஸ்டர் சொல்லியிருக்காங்க, நான் காலேஜெல்லாம் படிக்கும் பொழுது இந்த தூக்கிட்டு வந்ததெல்லாம் திருப்பி நான் ரிட்டர்ன் பண்ணேன். நம்ம அடுத்தவங்க பொருளுக்கெல்லாம் நம்ம ஆசைப்பட்டிருக்கோம் தானே, பட்டிருக்கோமா இல்லையா? ஆனால் சகேயு சொல்கிறானே, நாளைத்தானே நான் திரும்பி கொடுத்துட்றான். ஆண்டவர் வந்து ஒன்றுமே பேசலை, அவர் பாட்டுக்கு உட்காந்து வீட்டில் உட்காந்து ஆவியானவர் உள்ளத்தில் போய் என்ன செய்கிறாரு? இதான் ரட்சிப்பு. ரட்சிப்பு வந்தன்னைக்கே ஹோலி ஸ்பிரிட் நம்ம தலையில் வந்து உட்காந்துருவாருங்க. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை வந்து லேட்டாக தான் வரும். நம்ம ஜெபிக்க நம்மளுடைய உள்ளத்தை பார்த்து தான் கர்த்தர் நம்ம ஆவியானவர் வந்து நமக்கு பாஷைகளை வரங்களை கொடுக்கறது வந்து நம்மளுடைய கேரக்டரை வச்சு தான் ஆண்டவர் கொடுப்பார். ஒரு சிலருக்கு உடனே கிடைக்கும், ஒரு சிலருக்கு லேட்டாக கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ ஏசப்பா நம்மள இடத்துல வந்தாலே நம்மள்கிட்ட ரட்சிக்கப்பட்ட உடனேயே நம்மளுடைய பாவனைகள், நம்மளுடைய தோற்றங்கள் கூட இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களை பார்க்கும் பொழுது உலகத்தானை விட மோசமாக இன்றைக்கி ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. கிறிஸ்தவர்களுக்குன்னா ஒரு ஒழுங்கு இருக்குது. ஸ்கூலில் யூனிஃபார்ம் போடணுன்னா போட்டுட்டு தானே போகிறோம். ஹல்லேலூயா. இல்லை நான் பெரிய பிர்லாவோட பொண்ணு, நான் இந்த ட்ரெஸ்ஸில் தான் வருவேன், நான் 10,000 ட்ரெஸ் தான் போட்டு வரலாம் சொல்ல முடியாது. யூனிஃபார்ம் போட்டு வந்தால் ஸ்கூலுக்கு வா, இல்லைன்னா வெளியில் போ அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்போ சபையில் ஒரு ஒழுங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ரட்சிக்கப்பட்ட நமக்கிட்ட ஒரு நல்ல ஒரு கேரக்டர் காணப்படணும். ஹல்லேலூயா. ஒரு மாற்றம் வரணும். இன்னையிலேருந்தாவது நம்மள்கிட்ட மாற்றம். என்ன முன்னாடிலாம் இப்படி ஜாக்கி வந்து இப்படிலாம் நடப்பா, இப்போ இப்படி நல்லா உதாரணத்துக்கு சொல்கிறேன், தப்பாக எடுத்துடாதீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். நான் முன்னாடிலாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜாக்கி அப்படி இருப்பானா, ஆஃப்டர் ரட்சிப்புக்கு அப்புறம் ஜாக்கிகிட்ட நிறைய மாற்றங்கள் வருது அப்படின்னு நம்மளால் உலகத்தை பார்த்து நம்மளை சொல்லணும். சாது சுந்தர் சிங்கை பார்த்து சொன்னாங்கல்ல, சொன்னாங்களா இல்லையா? ஆமென். இங்கே கிறிஸ்தவரான ஒரு பொண்ணு கதை ஸ்டோரியில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, வீட்டில் உட்காந்து தலை சீவிட்டு இருந்தாங்களாம் ஒரு பொண்ணு குழந்தைக்கு. அப்போ அவர் நடந்து போனாராம். அந்த பொண்ணு தாயிட்ட சொல்லுதான், அம்மா ஏசு போகிறாருமா. சாது சுந்தர் சிங்கை பார்த்து இன்றைக்கி நம்மளை பார்த்து கிறிஸ்தவங்க போகிறாங்கன்னாது சொல்கிறாங்களா? நம்மளை பார்த்து இன்றைக்கி ஐயோ அல்லேலியா கூட்டம் வருதுப்பா, நம்மளை வெள்ளை ட்ரெஸ்ஸுக்கு மாற்றிடுவாங்க, நகையை கலட்ட சொல்லுவாங்க. அப்படிங்கிறதுல தான் நம்ம இன்றைக்கி பகிரங்கமாக இருக்கிறோமே ஒழிய நம்மளுடைய உள்ளார்ந்த கேரக்டர், உள்ளார்ந்த மனுஷன் ஆண்டவருக்குள்ளே ஏசு நமக்கு அதானங்க கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. என்னை போல பவுல் சொல்கிறார், என்னை போல என்ன செய்யணும்? நீங்கள் மாறணும். சகேயு மாறணும். நாளைத்தானே ஆண்டவரே, யார்கிட்டே இது வாங்கியிருந்தா அப்போ தான் அவன் ஆண்டவருக்குள்ளே வர முடியும். பாவத்தோடு கர்த்தர்கிட்ட நம்ம நெருங்க முடியுமா? ஆமாம். சின்ன பாவமாக இருந்தாலும் ஆண்டவர் நைட்டில் பேசிடுறாருல நம்மள்கிட்ட. நம்ம 2 பேரும் சண்டை போடுறோம், இல்லை நம்ம எல்லோரும் சொல்லுவோம், இல்லை அவள் செஞ்சது தான் தப்புன்னு சொல்லுவோம். ஆனால் நமக்கு தெரியும் யார் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு. யாருக்கு நமக்கு தெரியும்ல? தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த நாள் போய் மன்னிப்பு கேளுங்களேன், அதனால ஒன்றும் தப்பு இல்லை. ஏசப்பட்ட சர்டிஃபிகேட் வாங்கிடலாம்ல. ஆமே. சத்தியத்துக்காக சத்ருவாக மாறுங்களேன். இயேசுக்கு முதல்ல இயேசுவை பிரியப்படுத்துங்க. மனுஷனை பிரியப்படுத்தினதெல்லாம் போதும். அவங்க பேசாட்டினாலும் நமக்கு ஒன்றும் நம்மளை பரலோகத்துக்கு அவங்க கொண்டு போக வேண்டியதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மள்கிட்ட ஒரு மாற்றம். சகேவை போல இன்னையிலேருந்து ஆண்டவரே என்னை மாற்றுங்க. நேற்று ஜெனி சகோதரி சொன்னது போல் இந்த 40 நாளுக்குள்ளார என்னை உருவாக்குங்கப்பா. இன்னும் கிட்டை சேரணும் ஆண்டவர். பாட்டு பாடுறோம்ல, உம்மதண்டை நான் இன்னும் வரணும் ஆண்டவரே, உண்மை போல நான் ஏசு நமக்கு அதான கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. ஏசு ஏதாவது நமக்கு தீமையானதை சொல்லி கொடுத்துருக்கிறாரா சொல்லுங்கள்? வலது கணத்தில் அடித்தா திருப்பி இடது கணத்தில் நம்ம அரைஞ்சிருவோம் தானே. ரைட்டில் போகிறதுக்குள்ளே லெஃப்ட்டுக்கு நமக்கு வந்துடும். அப்படி தானே. இன்றைக்கி ஒரு உண்மையை சொல்லித்தரேன். யார் எது பேசினாலும் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுருங்க. கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் ஹார்ட்டில் வச்சுக்கோங்க. ஆண்டவரே நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்களே, பவுல் சொல்கிறான், அநியாயத்தை ஏன் உங்களால் சகிக்க முடியல? ஆமென். மனுஷனாகிய நமக்கு அநியாயத்தை என்ன செய்ய முடியாது. அவள் எப்படி என்னை பேசலாம்? அப்படி தானே நம்ம இன்றைக்கி கேட்குறோம். நம்மள்கிட்ட ஒரு மாற்றத்தை கர்த்தர் இந்த நாட்களில், இந்த 40 நாட்கள் லென்த் டேஸ் பாஸ்டர் எந்த நோக்கத்துக்காக வச்சாங்கன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தர் நம்மளை உருவாக்கி பரலோகத்தில் போய், ஆமென், அல்லேலூயா, யாக்கோபு யோவானுடைய தாயார் சொன்னது போல், ஆண்டவரே
உங்கள் பக்கத்தில் யார் 2 உட்காருவாங்க? என் பிள்ளைங்கள உட்கார வைக்கலான்னு கேட்க மாதிரி நம்ம போய் உட்கார முடியுமா? தூரத்துலையாவது உட்கார முடியுமா? அந்த வாஞ்சையெல்லாம் இருக்கா நமக்கு? நித்தமும் நம்மளுடைய வேலை என்னன்னா, பரலோகத்தை குறித்து ஒரு தாட் வந்துட்டே இருக்கணும். எப்பொழுது ரகசிய வருகை வரும் என்று நமக்கு தெரியாது. ஹல்லேலூயா. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு மாற்றிக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு கொடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி. இன்னொரு காரியத்தை பார்த்துட்டு இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். லூக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38லேருந்து 42. ஆமாம், எல்லாருக்கும் தெரியும் தானே. நம்ம இன்றைக்கி மார்த்தாளா மரியாளா 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கோம். மார்த்தாள்கிட்ட பேசுகிற மாதிரி தானே ஏசப்பா மரியாள்கிட்டையும் பேசியிருப்பார். இல்லை மரியாள்கிட்ட போய் காதில் சொன்னாரா, மார்த்தாள் வேலை செய்யட்டும், நீ என் பாதத்துலேருந்து உட்காருன்னு சொன்னாரா? அவளுக்கு எப்படி புரிந்து கொண்டா? வேலையை விட எது முக்கியம்? தேவன் தான் முக்கியம். என்னை அதுக்காக தான் ரட்சித்திருக்காரு. ஆலயத்துக்கு வர்றன்னைக்கு எந்த வேலையும் வீட்டில் செய்யாமல் நான் முதல்ல எங்கே போவேன்? ஆலயத்துக்கு ஓடுவேன். லேட்டாகிடக்கூடாது. பாஸ்டர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துடணும். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டிலே ஃபஸ்ட்டு கிளம்புறது பாஸ்டர் தான் 7:30க்கெல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் மார்த்தாள் பற்பல காரியங்களை கவலைப்படுறாது? உண்மைதான், கவலைப்படணும் தான். நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டோ யாரோ வந்தால் நம்ம என்ன, ஞாயிற்றுக்கிழமைக்கு யாரும் வராதிங்கன்னு சொல்லிடுங்க ரிலேட்டிவ்லாம். பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை வந்தால் எங்கள் வீடு டோர் லாக் ஆகிருப்பா, நீ வராத, என்ன அவசரமாக இருந்தாலும் ஆஃப்டர் 11:30க்கு வாங்கன்னு சொல்லிடுங்க, சொல்லுங்கள். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. என் பிள்ளை எனக்காக இப்போ எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுதுன்னு கர்த்தர் உங்களை சர்டிஃபிகேட் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியாதை இன்றைக்கும் பேசுகிறோம்ல, நிறைய மரியாள் வேதம் எல்லா மரியாளுமே ஆண்டருக்கு பிரியமாக தான் நடந்த. மகதலேனா மரியாள் ஆகட்டும், இயேசுவினுடைய தாயாகட்டும், இந்த மரியாள் ஆகட்டும், விலையேற பெற்ற தைலத்தை போய் ஊற்றுறாங்கல்ல. ஆமென். அப்போ ஏன் இயேசுக்கு ஊற்றுறாங்க? ஏன் இயேசுவின் பாதம் அவ்வளோ முக்கியங்கிறாங்க? பாதத்தில் போய் உட்காந்துருந்தாலும் ஆண்டவரே இன்னொரு வார்த்தை சொல்ல மாட்டிங்களா? கொஞ்ச நேரம் செய்தி கூட போயிட்டா திரும்பி டாயத்தை பார்க்குறோம். ஐயோ வீட்டுக்கு போய் குக்கர் வைக்கணுங்கிறோம். என்ன நினைக்கிறோம்? அதை விட முக்கியம் யார்? இயேசு. ஒருவேளை அன்னைக்கு நமக்கு மரணம் இருக்குமே ஆனால் மரியாதை போல் தன்னை விட்டு எடுபடாத பங்கு நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா நம்ம கோ டு ஹெவன். இல்லைன்னா நீங்கள் கோ டு HEW அவங்க போயிடணும். ஹல்லேலூயா, ஆமென். மரியாளுக்கும் சொல்லித்தரல ஏசப்பா நீ மட்டும் வா மரியாதை விட நம்மளாட்டு மரியாதை திட்ட மாட்டாரே ஆண்டவர். மரியாளுக்கு ஆவியானவர் சொல்லியிருக்காரு, வேலையை விட வேலை முடிஞ்சன ஒரு காஃபி போட்டு கொடுங்க போதும். ஹல்லேலூயா. ஏசப்பாவுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்தா போதும் அப்படின்னு மரியாள் நினச்சா. அதனால தான் தேவனுடைய பாதத்தை விட்டு அவள் எடுபடவில்லை. கர்த்தரை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இன்றைக்கி நம்ம அதுக்காக தானேங்க நம்ம ஆலயத்துக்கு வரோம், அதுக்காக தான் பைபிள் ஸ்டடிக்கு வரோம், அதுக்காக தான் உபவாச ஜெபத்துக்கு வரோம். வேறு எதுக்கு வரோம் சபைக்கு? பாஸ்டரை பார்க்குறதுக்கா? இல்லை எங்களை பார்க்குறதுக்கா? சபையில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கா நம்ம சபைக்கு வரோம்? யாரை பார்க்க வரீங்க? கர்த்தர் ஆவியாக இருக்கிறார் தானே. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த இடத்துல நான் உலாவிட்டு தான் இருக்கேங்கிறாரு. கடந்த நாட்களில் ஒருத்தர் மூலியமாக வெளிப்பட்டது, இந்த இடத்துல என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் செவிகள் கவனிக்கிறயுமா இருக்குது அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் மரியாதை போல் ஒரு ரட்சிப்புக்கு அப்புறம் நம்மள்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கிறது தான் ஆண்டவர் நம்மள்கிட்ட விரும்புகிறார். 3வது நம்பரை பார்த்து நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 7லேருந்து 11 பாருங்கள். அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியாயினும் ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் நம்ம நஷ்டம்னு என்ன சரி கர்த்தர்கிட்ட வந்ததுனால நான் இதை விட்டுட்டேன்னு யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு பெரிய ஒரு லாபம் வர்றதா இருந்தது, அது நான் நஷ்டம்னு விட்டுட்டேன் சார் அப்படின்னு யாராவது நம்மளால் இயேசுக்காக நம்ம ஏதாவது நஷ்டம்னு விட்டுருக்கோமா? சொல்லுங்கள் பார்ப்போம். பிலிப்பு சொல்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டவுடனே 9ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான், ரட்சிக்கப்பட்ட உடனே முள்ளில் உதைப்பது உனக்கு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமானு கேட்ட உடனே அவனுக்கு ஆண்டவர்னு தெரிஞ்சிருச்சு. யாருக்கு? சவுலுக்கு தெரிஞ்சிச்சு. உடனே அவன் நீ யார்ப்பா, எதுக்கு என்கிட்ட பேசுகிற அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்குறான். உடனே என்ன கேட்குறான்? என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு உங்களுடைய சித்தமாக இருக்குது, நான் எதுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அதை தான் சொல்கிறான்.
நான் அவருக்காக பவுலுடைய பாடுகள் நீங்கள் டெய்லி இந்த 13 அவர் எழுதியிருக்கிற நிருபங்களை நம்ம படித்தாலே இந்த வாழ்க்கை குப்பைங்க. ஹல்லேலூயா. பவுல் நம்மளை விடலாம் பயங்கர பணக்காரன், ஐஸ்வர்யவான். அடுத்தது அவன் கோடீஸ்வரன். அது மாத்திரம் இல்லை, 3 டிகிரியோ 4 டிகிரியோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமென். ஆனால் அவன் சொல்கிறான், நான் கிறிஸ்துவுக்காக பக்கத்தில் ஒருத்தவங்க ஒரு அழுக்காக உட்காந்துருந்தா கூட நம்ம அவங்க பக்கத்துலேயும் உட்கார மாட்டோம் தானே. ஒரு அழுக்கான ட்ரெஸ் போட்டால் ஐயோ இந்த அம்மா எப்பொழுதும் இந்த ஒரு அழுக்கான ட்ரெஸ்ஸை தான் போட்டு வரணும்னு உட்கார மாட்டான். ஆனால் அவன் சொல்கிறான், நான் துடைத்து போடுற அழுக்க போல இருக்கிறேன். ஹல்லேலூயா. இதெல்லாம் ஏன் எழுதி வச்சிருக்கிறார் ஆண்டவர்? நமக்காக தான், இயேசுக்காக. இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, இதானே நம்மளுடைய வேலை. ஒரு வேலை உயிரோடு இருந்தால் நம்ம ரேப்சரில் போகணும் தானே. எத்தனை பேருக்கு ஆசை? உயிரோடு இருந்து ரேப்சரில் வர்றது ஒரு சந்தோஷம்தான் இல்லையா? மறித்து ஆண்டவருக்கு உயிரோடு இருந்து எதிர்கொண்டு போகிறது ஒரு ஜாலி தானே. ஹல்லேலூயா. ஃப்ளைட்டில் போகலாம் அப்படியே. எத்தனை பேருக்கு ஆசை? அப்போ இந்த காரியங்கள்லாம் நம்மள்கிட்ட இருந்தால் தானே போக முடியும். இல்லை, லாபமானதெல்லாம் எனக்கு தான், நஷ்டமே என் வாழ்க்கையில் வரக்கூடாது. கர்த்தருக்காக நான் இதை விட முடியாதுப்பா. என் வீட்டுக்கார் திட்டுவார், அவர் திட்டுவார், இவர் திட்டுவார்லாம் அங்கே போய் கர்த்தர்கிட்ட போய் நம்ம சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லெக்கை நோக்கி நான் ஓடுறேன். இன்னிலேருந்து நம்ம சபையில் ஒரு மாற்றம் வருமா? ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்காக லாபமானதை நஷ்டம்னு விடுவீங்களா? இனி எல்லாவற்றையும் மற்றவர்களுக்காக நம்ம கீழ்ப்படியணும், மற்றவர்களுக்காக நம்ம ஒப்பு கொடுக்கணும், ஒபே பண்ணணும். சிறுவர்களை நம்ம தாங்கணும். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடலாம், நாம் ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, ஆண்டவராய் இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, கர்த்தருக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிற நாங்கள், கர்த்தருடைய கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நாங்கள், முந்திய நிலைமையை காட்டிலும் பிந்திய நிலைமை கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும்படி எங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீர் ஏற்படுத்தியிருக்கிறீர் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் நாங்கள் மாற்றம் அடையணும், ஆண்டவருக்கு இன்னும் பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த 40 நாட்கள் கர்த்தருடைய பாடுகளை குறித்ததான சத்தியத்தை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீங்க. அந்த சத்தியம் எங்களுக்குள்ளே கடந்து வரட்டும். இந்த சத்திய வார்த்தை எங்களுக்குள்ளே வரும் பொழுதெல்லாம் எங்களுக்குள்ளே இருக்கிற சிறு சிறு காரியங்கள், குறைகள் நீங்கி ஒரு புதிய மாற்றத்துக்குள்ளே உண்டாகும்படி, ஒரு மாறுதலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாக உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று தாவீது சொன்னது போல உமக்கு பிரியமானதை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்துங்க. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம். வியாதியோடு, பலவீனத்தோடு, சோர்வுகளோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். அதனால் ஏற்படுகிற அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பயங்கள் எல்லாம் நீங்கட்டும். கர்த்தர் புது பலத்தை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே கன்சீவாக இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர. வியாதியில் இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனையில் இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே கடன் பிரச்சனை விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். போராட்டங்களுக்கு மத்தியிலும் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை எல்லா போராட்டத்திலிருந்து விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாளை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த 7வது நாள் ஆண்டவரே கர்த்தாவே இந்த சிலுவை தியானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற யாவரையும் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.